இன்னும் நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 121:7-8 பார்க்கும்போது, நாம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு சிந்தையுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது, சிறுமைப்பட்ட ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிற்கும் அவர் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு காப்பார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம் எல்லாருக்கும் விருப்பம், நம்ம போகும் போது வரும்போதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், நம்முடைய சுயவாழ்வு சீக்கிரத்தை துளைத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் சிந்தை உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னை நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, நல்ல சமாரியன் வழியில குற்றீராக ஒரு மனிதன் கிடந்தான். பிரியமானவர்களே, அவன் காயப்பட்டு கிடந்தான். அந்த வழியாக ஆசாரியன் போனார், லேவியர் போனார். ஆனா யாருமே என்ன செய்யவில்லை, அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஆனா நல்ல சமாரியன் அந்த இடத்துல கடந்து போய் அவனுடைய காயத்தை கட்டி, பிரியமானவர்களே, அவனை சத்திரக்காரனிடத்துல அவனை கொண்டு போய் விட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போலதான் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஒரு நல்ல சமாரியனாக இயேசுவை போல வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இயேசு நம்மிலே வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பேருக்கேற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடிக்கு கிறிஸ்துவை தரித்த பிள்ளைகளாக இயேசு நமக்குள்ளே வாழ்கிறார் என்பதை நாம் சாட்சி கூறுகிற பிள்ளைகளாக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்ல சமாரியன் எப்படி காயம் கட்டினானோ அதே போல காயப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்கு நாம் காயம் கட்டுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த நாட்களில நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்கள் காயப்பட்டிருக்கிற ஜனங்களை காயப்படுத்துவாங்களே தவிர அவங்களுடைய காயத்தை கட்ட மாட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல கூட யோபுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கும்போது அவன் எல்லாவற்றையும் இழந்த போது, அவனுடைய ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருந்த போது அவனுடைய நண்பர்கள் அவனுடைய காயத்தை கட்டல. பிரியமானவர்களே, அவனுடைய சரீரத்தை அவங்க காயம்தான் படுத்தினாங்க. அவங்க பேசினது கர்த்தருக்கு கூட பிடிக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேக ஜனங்கள் இப்படித்தான் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய திருமணம் முடிந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, கடன்காரர்கள் நெருக்கி கொண்டே இருந்தார்கள். கேஸ் பிரச்சனை ஒரு பக்கம். பிரியமானவர்களே, வாங்குற என்னுடைய கணவனார் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க செய்த தொழில வருகிற வருமானத்தை கொண்டு அவங்களால கடனை அடைக்க வேண்டும், கேசுக்காக பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தத்தளிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாங்க காணப்பட்டோம். பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல ஒரு நாள் நான் பேருந்துல கடந்து சென்ற போது அந்த பேருந்துல என்னுடைய சகோதரி இருந்தார், ஒரு சகோதரி இருந்தால். அப்ப என்னுடைய சகோதரி என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அன்றைக்கு நாங்க கஷ்டப்பட்டோம், நீங்க நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம், இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க கஷ்டப்படுறீங்க என்று. பிரியமானவர்களே, அந்த நாட்களை பார்க்கும்போது ஒரு ஏழையாக, ஒரு கஷ்டப்பட்டவளாக, ஒரு பிச்சைக்காரியை போலதான் அவங்க முன்னாடி தெரிந்தது. பிரியமானவர்களே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிகிற தகப்பன். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பெரிய காரியங்களே அவர் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, காயப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு, காயத்தோடு வருகிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்ம நல்ல வசதி படைத்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட நம்ம நல்லா இருக்கும்போது நம்மகிட்ட நல்லா பேசி சிரிச்சு நல்லா சந்தோஷமா பழகுவாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படும் போது எப்படி இந்த குற்றீராய் கிடந்த மனுஷனை பார்த்துட்டு அவனுக்கு உதவி செய்ய மனமற்று போனாங்களோ அதே போலதான் நம்முடைய சொந்தக்காரர்களும் நம்மை பார்த்து விட்டு இவர்களை போலதான் கடந்து போவாங்க. பிரியமானவர்களே, ஆனால் நல்ல சமாரியனாகிய இயேசு பிரியமானவர்களே, அவர் நம்முடைய காயத்தை கட்டுகிற தேவன்,
தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. அவர் நம்மை நினைக்கிற தேவன், அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நாம் காயப்பட்டு நிற்கும் போது அவர் நம்முடைய காயத்தை அவர் கட்டுகிற தேவன் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, காயப்படுத்துகிறவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. காயம் கட்டுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். உங்க அக்கம் பக்கத்திலேயாக இருக்கலாம், உங்க நண்பர்களாக இருக்கலாம். காயப்பட்ட சூழ்நிலையில உங்களிடத்துல வரும்போது அவங்கள்ட்ட வந்து நீங்க அவங்கள நீங்க காயப்படுத்தாதுங்க. அன்னைக்கு நீ அப்படி செய்தே இப்படி செய்தே அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நீங்க காயப்படுத்தாதுங்க பிரியமானவர்களே. எங்கள் சபையில வந்து வருவாங்க பிள்ளைகள் பிரியமானவர்களே. அதாவது என்னுடைய கணவனாரு கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவங்கள அவதூறா பேசுவாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு நாளில துக்கத்தோடு வாரப்போட்டு இல்ல ஒரு வியாதிப்பட்டு இல்ல ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை கடந்து வருவாங்க. அந்த நேரத்துல என்னுடைய கணவரை வந்து அவங்கள்ட்ட வந்து எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்கள காயப்படுத்த மாட்டாங்க. முதல்ல வந்து அவங்கள கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, மக்களே நல்லா இருக்குதா என்று கேட்டு அவங்கள விசாரிப்பாங்க. விசாரித்து விட்டு முதல்ல வந்து அவங்களுடைய காயத்தை கட்டுவாங்க, அவங்களை ஆறுதல் படுத்துவாங்க, அவங்கள வந்து சமாதானப்படுத்துவாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து உணவு சாப்பிட முடியாதவங்க என்றா அவங்களுக்கு உணவை ஊட்டி விட்டு அவங்கள பிரியமானவர்களே அவங்களுக்கு உதவி செய்வாங்க பிரியமானவர்களே. இப்படி தேவனாகிய கர்த்தர் ஊழியத்துல வந்து கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், கணவனாரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நாம் அவங்க வந்து நம்மள அடித்திருப்பாங்களா இருக்கலாம், நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க இருக்கலாம். அப்ப அவங்க வேதனையோடு வரும்போது நம்ம அவங்கள மன்னித்து அவங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே அவனுடைய சகோதரர்கள் அவன் சிறுமைப்பட்டு காணப்பட்டான். நம் வேதத்திலே பார்க்கும்போது ஆதியாகம 41 அதிகாரம் 52வது வசனம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். அவன் தேசத்துல வந்து அவன் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான் பிரியமானவர்களே. அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவன் நெருக்கப்பட்டு காணப்பட்டான், அவன் சிறையிலே அடைக்கப்பட்டு காணப்பட்டான், அவன் ஒரு அடிமையாக காணப்பட்டான் பிரியமானவர்களே. அவனுக்காக வாதாட, அவனுடைய நீதிக்காக போராட அவனுக்காக யாருமே இல்லை பிரியமானவர்களே. அவனுடைய சகோதரர்கள் அவனை வந்து குழியில தூக்கி போட்டாங்க, அவனுடைய காலம் முடிந்து விட்டது என்று நினைத்தாங்க. இப்ப வந்து அவனை வந்து இனி அவன் மறித்து போவது நம்ம சரி, நம்முடைய சகோதரனை விற்று போடுவது என்று சொல்லி அங்க வந்து எகிப்திற்கு அவனை விற்று போட்டான் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவன் வந்து போத்திபார் அரண்மனையில அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் பிரியமானவர்களே. அவன் உண்மையுள்ள பிள்ளையாக அவன் காணப்பட்டதுனால தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால அந்த போத்திபாரின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று அவன் கண்டு பிரியமானவர்களே. யோசேப்புக்கு அந்த வீட்டுல வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தான், அவனுடைய மனைவியை தவிர எல்லா அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தான் பிரியமானவர்களே. அப்படி இருந்தும் அந்த மனைவியை நிமித்தம் அவனுக்கு பாவம் செய்ய சூழ்நிலை வந்தது. ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்திற்கு விலகி ஓடினான் பிரியமானவர்களே. தன்னுடைய எஜமானுக்கு அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் பிரியமானவர்களே. அப்படிப்பட்டதான அந்த யோசேப்பு அவன் எந்த தவறு செய்யவில்லை பிரியமானவர்களே. அவன் அந்த சிறையிலே அடைக்கப்பட்டு அவன் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான் பிரியமானவர்களே. அவன் ஏன் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தான் பிரியமானவர்களே? அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டதுனால. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக, வசனம் நிறைவேறும்படியாக அவன் அங்கே புடமிடப்பட்டார் பிரியமானவர்களே. அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள், ஆனால் அவன் தீமை செய்யவில்லை. சகோதரர்கள் அவனை தேடி வந்தபோது அவர்களுக்கு அவன் உதவி செய்தான். யாக்கோபு மரித்து போன பிறகு கூட சகோதரர்கள் ஆள் அனுப்பி முந்தி செய்த அந்த பகைமையை நீங்க நினைத்து நீ திரும்பி எங்களை வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னபோது யோசேப்பு வந்து பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன் என்று சொல்லி அவன் அவர்களுக்கு சொன்னான் பிரியமானவர்களே. அவனை குழியில போட்டு அவனை துன்பப்படுத்தின அந்த சகோதரர்கள் அவனிடத்திலே கடந்து வந்தபோது அவர்களை அவன் காயப்படுத்தல. அன்னைக்கு நீங்க என்ன குழியில போட்டீங்க இல்ல,
அவன் சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, அது எனக்கு நன்மையாக முடிந்தது என்று சொல்லி பிரியமானவர்களே, அவன் அவர்களை மன்னித்து அவர்களை போஷித்து அவர்களை பராமரித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பு அவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, நாம் எப்படி காணப்படுகிறோம்? பிரியமானவர்களே, நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? பிரியமானவர்களே, அதனால்தான் அந்த கோத்திர பிதாக்கள் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும்போது யோசேப்புடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்க காரணம் என்ன? அவன் சிறுமைப்பட்டிருந்த அந்த தேசத்திலும் தன்னை அந்த சிறுமைப்படுத்தப்பட்டு அந்த கஷ்டத்தோடு வந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் உதவி செய்த போது பிரியமானவர்களே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். அவன் சந்ததி கனிதரும் திராட்சை கொடியை போல் இருக்கும் என்று அவனுடைய தகப்பனார் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மீது நாம் சிந்தையுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். யோசேப்பு அவன் அதிகாரியாக அவன் உயர்த்தப்பட்டான். தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்கலாம், அவர்களை கொலை செய்யலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவர்களை மன்னித்து அவர்களை உயிரோடே வைத்து அவர்களை காப்பாற்றினான். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27வது வசனம், தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். பிரியமானவர்களே, தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். யார் எல்லாம் தரித்திரர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு வேதனைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் அவர்கள் தாழ்ச்சி அடைய மாட்டார். பிரியமானவர்களே, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறுலதான் என்ன செய்யும், தண்ணி ஊறுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரியமானவர்களே, நம்ம கொடுக்க நம்முடைய ஆசீர்வாதம் ஒரு நாளுமே குறையாது. பிரியமானவர்களே, நாம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கும் போது கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாம் வேதத்துல பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது சாரிபாத் என்கிற ஒரு விதவை, பிரியமானவர்களே, எலியா என்கிற தீர்க்கதரிசி, அந்த நாட்களில தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அவர் கேரி தாற்றண்டையிலே கர்த்தர் அவனை போக சொன்னார். அங்கே காகங்கள் அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவனை போஷித்தது. அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றின போது கர்த்தர் அவன்கிட்ட சொன்னாரு, நீ சாரிபாத் ஊருக்கு போ என்று சொல்லி. அந்த சாரிபாத் ஊர்ல அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் இந்த விதவையின் அந்த நேரத்துல அவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, அப்போது அவர் அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த விதவையிடத்துல பேசுகிறார். ஸ்ரீயே, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவள் சொல்லுகிறார், நான் என்கிட்ட கொஞ்சம் மாவும் கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை வைத்து நானும் என்னுடைய மகனும் அதை வைத்து அடை செய்து நானும் என் மகனும் சாப்பிட்டு விட்டு மரித்து போகிறோம். தேசத்துல பஞ்சம் கொடிதா இருக்கிறதுனால இனி எங்களால வாழ முடியாது, எல்லாம் இழந்து விட்டோம், தேசத்துல பஞ்சம் கொடியதா இருக்கிறது, எனக்கு கணவனார் இல்ல, நானும் என் பிள்ளை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேதனையோடு கஷ்டத்தோடு இனி நான் நாளைக்கு என்ன செய்வேன் அப்படின்னு அவ நினைக்காதபடிக்கு இருக்கிறத வைத்து விட்டு நம்ம மரித்து போகலாம் என்று சொல்லி அவள் நினைத்து கொண்டு அவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அப்போது அந்த தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார், நானும் என் மகனும் மரித்து போகலாம் என்று இதை சாப்பிட்டு விட்டு இருக்கிறோம் என்றாள். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, முதல்ல செய்கிற அடையில உன்னை எனக்கு கொண்டு எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த விதவை எந்த பதிலுமே சொல்லல. உடனே என்ன செய்யறாண்டா, அந்த அடையை செய்து அடைய தண்ணீரையும் கொண்டு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் அந்த விதவை தாய், அவள் மாத்திரமல்ல அவள் குடும்பத்தார் போஷிக்கப்பட்டதும் அந்த தீர்க்கதரிசி போஷிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் குறையாது. பிரியமானவர்களே, நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் கொடுக்கும் போது
அது குறையாது பிரியமானவர்களே. அந்த தீர்க்கதரிசி கேட்டபோது அவ முகம் கோணவில்ல, அவ சந்தோஷமாக கொடுத்தா பிரியமானவர்களே. அவ உற்சாகத்தோடு கொடுத்தா. அவளுக்கு இருந்ததுல அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா. தீர்க்கதரிசி சொன்னாரு, முதல்ல செய்கிறதை எனக்கு கொண்டு வா என்று. அவ மறுபடி சொல்லல, அவ எந்த இதே சொல்லல, சொல்லாமலே செய்து கொண்டு கொடுத்தா பிரியமானவர்களே. அவள் அந்த பானையிலே பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பானையிலே மாவும் கலசத்துல எண்ணெய் குறையாதபடிக்கு கர்த்தர் அவளை போஷித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கொடுக்கிறவனுக்கு ஒரு நாளும் குறையாது. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் போது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் உள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அந்த நல்ல சமாரியன் அவன் இரக்கம் உள்ளவராக காணப்பட்டது போல நாமும் இரக்கம் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் மீது நம்ம மன விலகி கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்க்கும் போது அவர்களுடைய காயத்தை கட்டி நாம் சபைகளை கொண்டு சேர்த்து அவர்களுக்கு ரட்சிப்பை நாம் கொடுத்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கொடுத்து அவர்களை சபையில சேர்க்கிற பிள்ளைகளாக, அவர்களை பரலோகத்துக்குரிய பங்காளிகளாக மாற்றுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பார், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா உபதேசிக்கும் போது அவர் சொல்லுகிறது பிரியமானவர்களே, விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அல்லேலூயா. இன்றைக்கு விருந்து பண்ணுவாங்க பிரியமானவர்களே, அவர்களுக்கு உரிய அவர்கள் அந்தஸ்துக்கு ஏற்றவர்களை தான் விருந்துக்கு கூப்பிடுவாங்க. ஏழைகளையும் எளியவர்களையும் சப்பானிகளையும் குருடரையும் பிரியமானவர்களே கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா விருந்து பண்ணுகிறவங்க, அதாவது இன்னைக்கு அவங்க விருந்து அழைத்தாங்கன்னா நாளைக்கு அவங்க விருந்துக்கு கூப்பிடும்போது நம்ம போகணும். நம்ம கொடுக்க வெகுமதிகள் அவங்க கொடுத்தது போல நம்ம கொடுக்கணும். ஆனா பிரியமானவர்களே, அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அவங்க எதுவுமே நமக்கு இதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பதில் செய்ய மாட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது நம்ம செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம யாருக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். குருடர்கள், சப்பானிகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது பிரியமானவர்களே, நாம் செய்கிற இந்த உதவி நமக்கு பரலோகத்துல நமக்கு பொக்கிஷமாக சேர்த்துக் கொள்ளப்படும். பிரியமானவர்களே, அதாவது மற்றவர்களுக்கு நம்ம செய்கிற நன்மைகள் அவர் செய்த நம்ம பதிலாக செய்தது போல இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் நம்ம ஏழைகளுக்கு செய்யும் போது அவர்கள் நமக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அது நமக்கு பரலோகத்திலே அது பொக்கிஷமாக சேர்த்துக் கொள்ளப்படும். பிரியமானவர்களே, நாம் வேதத்துல பார்க்கும் போது பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் அவர் நம்மை மறக்க மாட்டார். வேதத்துல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36-42 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது, யோப்பா என்கிற ஒரு பட்டணத்துல தோர்க்கால் என்கிற ஒரு சீஷி காணப்பட்டால். பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஏழை எளிய ஜனங்களுக்கு தர்மங்களை செய்வதும் ஆடைகளையும் அங்கிகளையும் தைத்து கொடுக்கிறதும் தான் அவங்க நற்கிரியை அவங்க செய்து வந்தாங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் அவர்கள் மரித்து போனார்கள். அப்போது பேதுரு அந்த யோப்பா பட்டணத்துல இருக்கிறார் என்று கேள்விப்பட்டபோது அங்கே அவரை ஆள்விட்டு அனுப்பி அந்த பேதுருவை தோர்க்கால் இருந்த அந்த வீட்டில் அழைத்து கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த பேதுரு முழங்கால் படிட்டு ஜெபித்த போது அந்த தோர்க்கால் அவர்கள் உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, பேதுரு அந்த இடத்துல கடந்து வந்த போது அவர்கள் செய்த அங்கிகள், அவர்கள் செய்த துணிமணிகள் எல்லாம் வைத்துவிட்டு அந்த ஏழை எளிய ஜனங்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த தோர்க்கால் ஏழைகளுக்கு உதவி செய்த, தர்மங்களை செய்த அந்த தோர்க்கால் அவர்கள் மரித்த போது தேவனாகிய கர்த்தர் அவர்களை உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, நாம் செய்கிற நற்கிரியைகள், நாம் தருணங்கள் ஒரு நாளில அது நமக்கு உதவியாக இருக்கும். பிரியமானவர்களே,
இங்கே நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம், அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பிரியமானவர்களே, சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, இப்படி நீ செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பிரியமானவர்களே, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ளி என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு, நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு, நம்மை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்மை நிந்தித்தவர்களாக இருக்கலாம், நம்மை காயப்படுத்தினவர்களாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கும்போது நம்ம அவங்களிடத்துல போய் நம்ம முகம் கோணாதபடிக்கு அவங்கள சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும். ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் அவன் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். பிரியமானவர்களே, சத்துருக்களும் இச்சகம் பேசி அடங்குவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வழி எப்படி காணப்படுகிறது? பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், வேதத்திலே பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வழியின் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு வழிகாட்டுகிற தீபம், அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, நீ கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வழிகள் எப்படி காணப்படுகிறது? பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையை ஆராதனைக்கு நாம் கடந்து போகலாம், நாம் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கலாம், இல்ல 2 முறை வாசித்து முடிக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் நாம் வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்முடைய குறைகள் வெளிப்படும் போது நாம் அந்த குறைகளை நாம் விட்டு விடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வழி எப்படி காணப்படுகிறது? பிரியமானவர்களே, நம்முடைய சத்துருக்களும் இச்சகம் பேசி அடங்குவார்கள், சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். பிரியமானவர்களே, அவர்கள் சொல்லுவார்கள், நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனா நீ எனக்கு நன்மை செய்தாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர்களே கர்த்தருடைய அன்பை உணர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய நற்கிரை நிமித்தம், நம்முடைய அதாவது கனிவான வார்த்தை நிமித்தம் நம் மற்ற ஜனங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் பேருக்காக கிறிஸ்தவர்கள் என்று வாழாதபடிக்கு நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட பிள்ளைகளாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தான். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவான்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை, நாம் பிள்ளைகளுக்காக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும். இந்த நாட்களில பார்க்கும்போது அநேக வசதி படைத்தவர்கள் பிள்ளைகள் இந்த நாட்களில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைமார்களே, அவர்களுக்கு எல்லா சொத்துக்களும் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆறுதல் இல்ல. ஏன்? முன்னோர் செய்த பாவம், சரித்திரருக்கு கொடுக்காததுனால, சரித்திரருக்கு இறங்காததுனால. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் சாபத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு, தன் கண்களை ஏழைகளுக்கு விலகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். தங்களுக்கென்று ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டியை
வைத்துக் கொண்டார்கள், வெட்டி வைத்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக ஜனங்கள் வெடிப்புள்ள தொட்டி தான் ஆசீர்வாதம் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தான் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எவ்வளவு ஆஸ்திகள் நாம் சம்பாதிப்பது முக்கியம் அல்ல. பிரியமானவர்களே, நாம் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நம்முடைய சந்ததிகள் சேகரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த வெடிப்புள்ள தொட்டியை நாம் வெட்டி வைக்க கூடாது. பிரியமானவர்களே, வெடிப்புள்ள தொட்டி என்று சொல்லும்போது நாம் செய்கிற தவறுகள், ஏழைகளுக்கு நாம் நம்முடைய கண்களை நாம் விளக்குற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்முடைய கண்களை திறக்கிற பிள்ளைகளாக, அவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அதாவது ஏழைகளுக்கு இறங்கின குடும்பங்கள் இன்றைக்கும் தழைத்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள்ல ஏழைகளுக்கு கொடுக்காதவங்க, அவங்க அதாவது ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கிற ஜனங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பிரியமானவர்களே கேள்விக்குறியாகத்தான் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே தேவன் அவனை விடுவிப்பார். பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு உதவுகிறது, பசியாய் இருக்கிறவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கிறது, நாம் நற்கிரியைகள் செய்கிறது தேவன் விரும்புகிற காரியம். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டும். நாம் நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அலெக்சாண்டர் த கிரேட் வரலாற்றுல நம்ம படிப்போம். அவருடைய ஒரே ஆசை உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வரணும் என்று சொல்லிட்டு அநேக நாடுகள்ல போய் போரிட்டு அநேக வெற்றிகளை பெற்றார். பிரியமானவர்களே, அவர்கள் இந்தியாவுக்கு கடந்து இந்தியாவில ஒரு சில இடங்கள் அவர் கைப்பற்றி விட்டு அவர் திரும்பி போகிற வழியில அவர் மரண தருவாயில காணப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் மரிப்பதற்கு முன்பதாக அவர் சொன்னாரு, இந்த உலகத்துல நான் ஒன்று கொண்டு வந்ததில்ல, நான் எதுவுமே கொண்டு போவதில்லை, அதனால என்னை அடக்கம் பண்ண என்னை கொண்டு போகும்போது, அதாவது அந்த சடலத்தை கொண்டு போகும்போது அந்த பெட்டிக்கு வெளியே என்னுடைய ரெண்டு கையும் வெளியே போட்டுதான் நீங்க கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு இருந்த இடத்துல அவர் சொல்லி இருந்தாராம். பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்துல அந்த உலகம் முழுவதையும் அவர் ஆதாயப்படுத்தலன்னு நினைச்சாரு. ஆனா அவரால் எதுவுமே கொண்டு போக முடியல. இந்த உலகத்துல நம்ம எதுவுமே கொண்டு போவது இல்லை. பிரியமானவர்களே, நாம் செய்கிற நற்கிரியைகள், நாம் செய்கிற தருமங்கள், நாம் செய்கிற நன்மைகள் பரலோகத்துல நமக்கு பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்படும். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், விதவைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஆதரவற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தரித்திரத்தின் மத்தியில் இருக்கிறவர்களை நாம் தாங்குகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நாம் அப்படி காணப்படும் போது அதாவது பசியுள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமியான வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்து இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல. பிரியமானவர்களே, நாம் அப்படி செய்யும் போது உன் சுகவாழ்வு உன் சீக்கிரத்திலே துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும். பிரியமானவர்களே, அவருடைய மகிமை நம்மை பிறகாலே காக்க வேண்டுமானால், தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டுமானால், அவர் நம்முடைய போக்கை வரத்தையும் நம்மை காக்க வேண்டுமானால், நம்முடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே தீர்க்க வேண்டுமானால், நாம் சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிற பிள்ளைகளாக நாம் காண நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி ஏசப்பா, ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு சிந்தை உள்ள பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. பொக்கிஷங்களை ஏசப்பா இந்த பூலோகத்துல சேர்த்து வைக்காதபடிக்கு
பரலோகத்துல பொக்கிஷங்களாக பிள்ளைகள் சேர்த்து வைக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுங்கப்பா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திருப்பி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே தரித்திரருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக, எங்கள் தேசத்துல அநேக பிள்ளைகள் திக்கெட் இருக்கிறாங்க ஏசப்பா, வழி தெரியாம இருக்கிறாங்க ஏசப்பா, உதவி செய்ய யாரும் இல்லாதபடிக்கு காணப்படுகிறாங்க ஏசப்பா. அவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஏசப்பா, தரித்திரத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா, கடன் பிரச்சனையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா, நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க அடைக்கலம் உள்ள பிள்ளைகள், அடைக்கலம் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அந்த தகப்பனே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்பா சோத்திரம் சோத்திரம் தகப்பனே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் சிறுமைப்பட்டு இருந்தாலும் ஏசப்பா, அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்க அடைக்கலமான தேவன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. திக்கெட்டு இருக்கலாம் ஏசப்பா, நீங்க திக்கெட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நீங்க தகப்பன் ஆண்டவரே. எந்த நிலையில அவங்க திக்கெட்டு இருக்காங்களோ அந்த திக்கெட்ட தண்ணி அவர்களை விட்டு எடுத்து போட்டு ஏசப்பா, அவர்களுக்கு நீங்க ஆறுதலாக இருந்து தெய்வீக சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.